டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் கொண்டு வரும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது நாம் delete request ஒன்றை எவ்வாறு அனுப்புவது என்பதை குறித்து பேச போகிறோம். இதற்கு delete request ஒன்றை அனுப்ப வேண்டும், நம்மிடம் இருக்கும் ஏதாவது டேட்டா ஒன்றை delete செய்ய வேண்டும் என்றால் நாம் HTTP delete request ஒன்றை தான் அனுப்ப வேண்டும். இது மிகவும் காம்ப்ளெக்ஸ் அல்ல. இந்த delete requestஐ அனுப்புவது மிகவும் எளிது. போஸ்ட் மற்றும் புட் என்பதுதான் சற்று பெரிய கோட் எழுத தேவைப்படும். கெட் மற்றும் delete requestகளுக்கு அதிகமாக எதுவும் எழுத தேவையில்லை. இப்போது நாம் கோடுக்கு சென்று நம்மிடம் இருக்கும் ப்ராடக்ட் ஒன்றை எவ்வாறு delete செய்வது என்று பார்ப்போம். சரி, நாம் கடந்த செக்ஷனில் நம்மிடம் இருக்கும் ப்ராடக்ட் ஒன்றை எவ்வாறு அப்டேட் செய்வது என பார்த்தோம். அதாவது சில டீடைல்ஸை பாஸ் செய்து புட் ரிக்வெஸ்ட் ஒன்றை எவ்வாறு ஹேண்டில் செய்வது என்பதை நான் கடந்த செக்ஷனில் உங்களுக்கு விளக்கியிருந்தேன். அப்படியானால் இந்த செக்ஷனில் நாம் பேச போகும் இறுதி REST API மெத்தட் அல்லது REST மெத்தட் பற்றி பார்ப்போம். அதாவது இந்த செக்ஷனில் நாம் delete request ஒன்றை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் காணலாம், delete request ஒன்றை செய்த பிறகு அவுட்புட் விதத்தில் நமக்கு delete ஆகிய ஐட்டமின் அவுட்புட் தான் வருகிறது, அல்லது நமது டேட்டாபேஸ் ஆனது இங்கு அப்டேட் ஆகவில்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே நாம் இங்கு fake API சர்வீஸ் ஒன்றை யூஸ் செய்கிறோம். அதனால்தான் இந்த விடயங்கள் இவ்வாறு காணப்படுகின்றன. அதாவது இந்த விடயங்கள் பிராக்டிஸ் செய்வதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நாம் ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது டேட்டாபேஸ் ஒன்றை செட்டப் செய்து கொள்ள வேண்டும். அந்த விடயங்களை நான் உங்களுக்கு இனி வரும் செக்ஷனில் விளக்குகிறேன். சரி, இப்போது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள URI எண்ட் பாயிண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்ப வேண்டும். நீங்கள் காணலாம், இவ்வாறு டைனமிக் மாறுகிறது. அதாவது நமக்கு delete செய்ய வேண்டும் என்றால் ப்ராடக்ட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த ப்ராடக்ட்டுக்கு சென்று அதை delete செய்யத்தான் உள்ளது. இங்கு நீங்கள் பார்க்கலாம், எந்த ஹெடர்ஸையும் பாஸ் செய்ய தேவையில்லை, ஏனெனில் நாம் எந்த டேட்டாவையும் பாஸ் செய்யவில்லை. இப்போது நாம் சரியாக delete ஒன்றை எவ்வாறு ரிக்வெஸ்ட் செய்வது என்று பார்ப்போம். சரி, இது மிகவும் எளிதானது. நாம் நமது API சர்வீஸுக்கு செல்வோம். இப்போது நமது API ஊடாக நம்மிடம் உள்ள ஒரு டீடைலை delete செய்ய வேண்டும். அப்படியானால் இப்போது நான் delete a product from the API செய்ய போகிறோம். சரி, நாம் future மெத்தட் ஒன்றை எழுதுவோம். இங்கு நாம் எதனையும் ரிட்டர்ன் செய்யவில்லை, அதனால் நான் void கொடுக்கின்றேன். நாம் இங்கு ஃபங்க்ஷன் நேமை delete product என கொடுப்போம். இதற்கு கண்டிப்பாக ப்ராடக்டின் ஐடியை பாஸ் செய்ய வேண்டும், ஏனென்றால் அந்த ஐடி மூலம்தான் நாம் அதை delete செய்து கொள்கின்றோம். சரி, இப்போது நான் இதற்கு ஃபைனல் ஸ்ட்ரிங்கை URL-ஐ பாஸ் செய்து கொள்கின்றேன். நீங்கள் காணலாம், இதோ இங்கு உள்ள இந்த URI தான் எடுக்க வேண்டும். இதோ இந்த இண்டெக்ஸை நான் டைனமிக்காக மாற்றப் போகிறேன். அதனால் நீங்கள் இதை ஒரு ஸ்ட்ரிங்காக பேஸ்ட் செய்யுங்கள் மற்றும் இங்கு இருக்கும் ஐடியை நான் பாஸ் செய்யும் ஐடியாக அசைன் செய்ய போகிறேன். சரி, இப்போது செய்த விடயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அடுத்து நாம் ஒரு சிம்பிளி ட்ரை கேட்ச் பிளாக்கை பயன்படுத்தி delete requestஐ அனுப்பத்தான் உள்ளது. கேட்ச் பிளாக்கரில் quest அனுப்பும் போது ஏதேனும் எரர் ஒன்று வந்தால் எனக்கு எரரை பிடிக்க முடியும். எரரை பிடித்த பிறகு அதை பிரிண்ட் செய்து கொண்டு இதோ இவ்வாறு எக்ஸெப்ஷனை த்ரோ செய்கிறேன். சரி, இங்கே நான் எரர் என்று கொடுக்கின்றேன். இப்போது நாம் ட்ரை செய்ய வேண்டும். அதாவது இப்போது நமக்கு ரெஸ்பான்ஸ் என்பது கிடைக்கின்றது. நாம் இப்போது http.delete request ஒன்றை தான் செய்ய வேண்டும். அப்படியானால் நான் ஃபைனல் ரெஸ்பான்ஸை இவ்வாறு எடுக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், ரெஸ்பான்ஸ் ஆனது await ஆகும். கண்டிப்பாக await ஆக வேண்டும். http.delete request ஒன்றுதான் நான் செய்ய போகின்றேன். http.delete உங்களுக்கு தெரியும், delete செய்ய தேவையான URI-ஐ தான் நான் பாஸ் செய்ய வேண்டும். URI.pass நமது URL-ஐ தான் நான் பாஸ் செய்ய வேண்டும். இங்கு ப்ராடக்ட் எதையும் பாஸ் செய்ய தேவையில்லை. அதாவது இதோ இந்த ஐடிக்கு செல்வதால் எனக்கு சரியாக இந்த ப்ராடக்டை அடையாளம் காண முடியும். சரி, இப்போது ரெஸ்பான்ஸை எடுத்து விட்டேன். ரெஸ்பான்ஸை பெற்ற பிறகு இதோ இவ்வாறு நான் ரெஸ்பான்ஸில் ஸ்டேட்டஸ் கோட் மற்றும் ரெஸ்பான்ஸில் பெற்றுக் கொடுக்கும் பாடி ஆகியவற்றை பிரிண்ட் செய்கின்றேன். சரி, நீங்கள் இதோ இங்கு இதை ரெஸ்பான்ஸ் விதத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள்.
இங்கு ரெஸ்பான்ஸ் என்று சரியாக எழுத வேண்டும். எழுதுகின்ற பொழுது சிறிய தவறுகள் இருந்தாலும் அதை அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. இப்போது ரெஸ்பான்ஸின் ஸ்டேட்டஸ் கோட் மற்றும் ரெஸ்பான்ஸின் பாடியை பிரிண்ட் செய்கிறேன். ரெஸ்பான்ஸ் சரியாக வந்ததால், அதாவது உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். எவ்வாறு நாம் அதை பார்ப்பது? உங்களுக்கு தெரியும் இது சரியாக வந்ததா என நமக்கு ரெஸ்பான்ஸை பார்க்க முடியும். ரெஸ்பான்ஸின் ஸ்டேட்டஸ் கோட் 200 என்றால் இதோ இவ்வாறு நான் இங்கு சிம்பிளி அதை பிரிண்ட் செய்கிறேன். சரி, நான் அதை இப்பொழுது பிரிண்ட் செய்கிறேன். எல்ஸ் உங்களுக்கு முடியும், அதாவது எனக்கு சரியான ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கவில்லை. நான் அதை பிரிண்ட் செய்து பார்ப்பேன். ஃபெயில்ட் டு delete ப்ராடக்ட் மற்றும் ஸ்டேட்டஸ் கோட் மற்றும் நான் இங்கு எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்கிறேன். ஆனால் இங்கே அதை ரெஸ்பான்ஸாக மாற்றிக்கொள்ளலாம். சரி, இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நான் delete செய்ய போகும் ஐடியை இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் செய்ய வேண்டும். ஏன்? நான் சரியாக இந்த ஐடியை என URIக்கு பாஸ் செய்ய வேண்டும். அந்த ஐடி த்ரூ செய்து நான் delete செய்கிறேன். அடுத்ததாக இதோ இங்கு நான் ரெஸ்பான்ஸின் ஸ்டேட்டஸ் கோடை பிரிண்ட் செய்து கொண்டேன். இந்த ஸ்டேட்டஸ் கோட் தேவையெனில் இதோ இதன் உள்ளே கொடுத்தாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. இதோ இங்கு ரெஸ்பான்ஸ் விதத்தில் மாற்றவும். சரி, அதன் பிறகு நான் ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ செய்தேன். இங்கு ஃபெயில் டு delete ப்ராடக்ட் எனும் இதை த்ரோ செய்ய தேவையில்லை. நான் இங்கு அதை சிம்பிளி பிரிண்ட் செய்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், இதை இங்கே பேஸ்ட் செய்துள்ளேன். ஆனால் அது எனக்கு தேவையில்லை. எனக்கு இதோ இங்கு இதை பேஸ்ட் செய்ய வேண்டும். சரி, இப்பொழுது ரெஸ்பான்ஸின் பாடியை பிரிண்ட் செய்து கொண்டேன். ரெஸ்பான்ஸின் பாடியை தான் நமக்கு இவ்வாறு ரிட்டர்ன் ஆகிறது. இந்த ப்ராடக்ட் ஆனது delete ஆன பிறகு இந்த ப்ராடக்ட் எவ்வாறு எனக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டும்? இவ்வாறு எனது ப்ராடக்ட் எம்டி விதத்தில் எனக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டும். இப்போது எல்லா விடயங்களையும் சரியாக வேலை செய்கிறதா என்று பார்ப்போம். சரி, நான் இங்கு பிரிண்ட் செய்து கொண்டேன். இப்பொழுது எனது பட்டனுக்கு உங்களுக்கு நினைவிருக்கும், சிங்கிள் ப்ராடக்டில் நாம் இப்படியாக ஒரு பட்டனை உருவாக்கினோம். நான் இதோ இங்கு இவ்வாறு இங்கேயும் இந்த மெத்தடை பாஸ் செய்கிறேன். முன்பு செய்ததைப் போலவே இங்கிருந்து நேரடியாக இதை delete செய்யலாம். நான் வேறு பேஜுக்கு மூவ் செய்வதில்லை. இப்போது இதை asynchronous மெத்தடாக கன்வெர்ட் செய்கிறேன். நாம் இதோ இங்கு எடிட் ப்ராடக்ட் என்பதற்கு சென்ற பிறகு நீங்கள் காணலாம், ப்ராடக்ட் ஒன்றை எடிட் செய்கின்ற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இங்கு API சர்வீஸை கால் செய்வோம். நான் இதோ இங்கு கீழேயே வருகிறேன். எனக்கு இந்த API சர்வீஸை தேவையெனில் அவைட்டாக மாற்ற முடியும். ஏனெனில் நான் இதை ஒரு ஃபியூச்சர் மெத்தடாக எழுதி கொண்டேன். அதனால் இதை அசிங்க்ரோனஸாக மாற்றி இங்கே அவைட் ஆகலாம். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் இங்கே அவைட் ஆகலாம். பார்த்தால் எந்த இஷ்யூவும் வராது. சரி, நீங்கள் காணலாம் எனக்கு எந்த இஷ்யூவும் வரவில்லை. இப்போது நான் மீண்டும் என் சிங்கிள் ப்ராடக்ட் பேஜுக்கு வருகிறேன். சிங்கிள் ப்ராடக்ட் பேஜுக்கு வந்த பிறகு இங்கே அவைட் ஆக வேண்டும். நம்முடைய API சர்வீஸில் இங்கு delete ப்ராடக்ட் என்ற மெத்தட் ஒன்று உள்ளது. அதற்கு ப்ராடக்ட் ஐடியை பாஸ் செய்ய வேண்டும். நம்முடைய ப்ராடக்டின் ஐடியை இந்த மாதிரி பெறலாம். அதை நன் நலபிளாக மார்க் செய்யவும். சரி, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டும். ப்ராடக்ட் delete ஆன பிறகு நான் இந்த கண்டெக்ஸ்டில் இருந்து பாப் ஆகிறேன். அதாவது இந்த ப்ராடக்ட் பேஜில் இனிமேல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. navigator.port கண்டெக்ஸ்ட் மூலம் பாப்பாகத்தான் உள்ளது. சரி, இப்போது இந்த மெத்தடை செக் செய்து பார்ப்போம். நாம் டீபக் கன்சோலை ஓபன் செய்வோம். எனது டீபக் கன்சோலை கிளியர் செய்ய வேண்டும் என்பதால் நான் இதை ரீஸ்டார்ட் செய்கிறேன். சரி, நாம் சிங்கிள் ப்ராடக்ட் பேஜுக்கு செல்வோம். இவ்வாறு நான் சிங்கிள் ப்ராடக்ட் ஒன்றை ஓபன் செய்கிறேன். நாம் இப்போது இதை delete செய்து கொள்வோம். நீங்கள் காணலாம், நாம் delete செய்து கொண்ட பிறகு இதோ இவ்வாறு நமக்கு ரெஸ்பான்ஸ் வருகிறது. சரி, நீங்கள் பார்க்கலாம், ஸ்டேட்டஸ் கோடும் இவ்வாறு 200 என்று வருகிறது. அதாவது நாம் இதை சரியாக செய்துள்ளோம். சரி, அப்படியானால் நாம் எவ்வாறு நம்மிடம் உள்ள ப்ராடக்ட் ஒன்று அல்லது நம்மிடம் உள்ள நமது டேட்டாபேஸ் அல்லது நமது API ஒன்றினூடாக நாம் இதோ இவ்வாறு delete ரிக்வெஸ்ட் ஒன்றை செய்வது எவ்வாறு என உங்களுக்கு புரிய வேண்டும். எனவே இவை மிகவும் கஷ்டமானவை அல்ல. எனவே இந்த அனைத்து கோட்ஸையும் உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். நான் அவற்றிற்கு செல்லக்கூடிய லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். எனவே இதோ இங்கு fake API எனும் ப்ராடக்ட்
அல்லது இந்த ஃபேக் ஏபிஐ எனும் வெப்சைட்டுக்கு இதோ இந்த சர்வீஸை தான் யூஸ் செய்கிறோம் என உங்களுக்கு புரியும். இல்லை என்றால் நாம் இதை டெஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். டேட்டாபேஸ் செட்டப் செய்து கொண்டு இந்த விடயங்களை செய்ய வேண்டி வரும். ஆனால் நமக்கு இந்த ஃபேக் ஏபிஐ என்பதில் நமக்கு இலகுவாக இந்த விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். எனவே இதை டேட்டாபேஸ் செட்டப் செய்து கொண்டால் இதோ இங்கு செய்யும் இந்த விடயங்களில் எந்த மாற்றமும் ஏற்படாது. நாம் இன்னும் ஒரு ஸ்டெப் ஒன்றை டேட்டாபேஸை ஆட் செய்கின்ற பொழுது டேட்டாபேஸ் ஒன்றுடன் செய்யும் மெத்தட்ஸ் தான் இதற்கு எக்ஸ்ட்ரா அட் ஆகும். அந்த விடயங்கள் அனைத்தும் இலகுவானவை ஆகும். நமக்கு டேட்டாபேஸை கனெக்ட் செய்து கொண்டு இதை தனியாக உருவாக்கி கொள்ள முடியும். அந்த விடயங்களை பற்றி இனிவரும் நாட்களில் பேசுவோம். நாம் டேட்டாபேஸ் சர்வீஸ் அல்லது பேக்எண்ட் சர்வீஸ் பற்றி பேசுவோம். ஃபயர்பேஸ், சூப்பர்பேஸ் போன்ற விடயங்களை பற்றி நாம் இனிவரும் நாட்களில் இன்னும் ஒரு செக்ஷனில் பேசுவோம். சரி, நாம் இதோ இந்த ரெஸ்ட் ஏபிஐஸ் எனும் அல்லது ஏபிஐஸ் எவ்வாறு யூஸ் செய்வது, ஏபிஐ ஒன்று என்றால் என்ன என நான் சிறிய செஷன் ஒன்றை எடுத்துக்கொண்டுதான் இதோ இதை உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். எனவே நாம் உருவாக்கி ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் ஒன்று அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். நாம் இப்பொழுது அப்ளிகேஷன்ஸ் 9ஐ உருவாக்கியுள்ளோம். இப்பொழுது எமது 10வது அப்ளிகேஷனுடன் தான் நாம் வேலையை தொடங்க வேண்டும். சரி, நம்மிடம் உள்ள ப்ராடக்ட் ஒன்றை நாம் எவ்வாறு டெலீட் செய்வது என்று இப்பொழுது கண்டீர்கள். எனவே ஃபைனலி நாம் கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை எவ்வாறு அனுப்புவது என பேசினோம். நாம் போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஒன்றின் உள்ளே நம்மிடம் உள்ள ஒன்றை புதிதாக எவ்வாறு ஆட் செய்வது என பேசினோம். புட் ரிக்வெஸ்ட் ஒன்றை கொடுத்து நம்மிடம் உள்ள ப்ராடக்டை நாம் எவ்வாறு அப்டேட் செய்வது என பேசினோம். நம்மிடம் உள்ள ப்ராடக்ட் ஒன்றை டிலீட் ரிக்வெஸ்ட் ஒன்றினூடாக நாம் எவ்வாறு டிலீட் செய்வது என பேசினோம். எனவே இங்கு நான் கூற வேண்டியது என்னவென்றால், இங்கு இந்த ஃபேக் ஸ்டோர் ஒன்றைத்தான் நாம் யூஸ் செய்வோம். ஃபேக் ஏபிஐ ஒன்றைத்தான் நாம் யூஸ் செய்து கொள்வோம். எனவே இந்த ஏபிஐயில் டாக்குமெண்டேஷனில் இருக்கும் விதத்தில் சரியாக நமக்கு ரிக்வெஸ்ட் ஆனது வரும். அதாவது இந்த மெத்தட்ஸை நாம் சரியாக கன்ஃபிகர் செய்துள்ளோம். அடுத்ததாக நாம் டேட்டாபேஸை சரியாக செட்டப் செய்து கொண்டு எவ்வாறு இந்த விடயங்களை செய்வது என நாம் பார்ப்போம். அந்த விடயங்களை நாம் இனிவரும் செக்ஷன்ஸில் பேசுவோம். இதோ இந்த எரர் ஹேண்ட்லிங்கை எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என கற்றுக் கொடுக்க தனி செக்ஷன்ஸ் சிலவற்றை எடுத்துக்கொண்டு வர வேண்டிய போது என தேவையாக உள்ளது. எனவே நாம் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது எரர் ஹேண்ட்லிங் செய்து கொள்வது மிகவும் முக்கியம். சரி, அடுத்த செக்ஷனில் இருந்து நாம் சரியாக ஃப்ளட்டரில் எரர் ஹேண்ட்லிங் செய்வது எவ்வாறு என பார்ப்போம்.